ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் போண்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? நான் வந்து இப்போ 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலை, ஒரு 3 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்து நான் வந்து ஒரு அரை வேக்காடு போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு அதேமாரி வந்து 3 பெரிய உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது, உதுத்து கொட்டும். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் சிக்கனை வந்து நிறைய பேர் வந்து வேக வைக்காத போடுவாங்க. நான் ஏன் வேக வச்சு போடுறேன்னா, இதில் வந்து குழந்தைங்க சாப்பிடுவோம், பெரியவங்க வயசானவங்களும் சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம சாயந்தர நேரத்தில் செஞ்சு தரதுனால அது வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எண்ணெயில் போட செய்கிறப்ப ஒரு சில நேரங்களில் வேகாத இருக்கும், வாய்ப்பு இருக்கனால நான் வந்து வேக வச்சு போட்டிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நான் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, வேக வச்ச சிக்கன் இதையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க கை வச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் போடுறேன். இது வந்து கொஞ்சம் காரம் லைட்டாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த உருண்டை சிக்கன் போண்டா. இந்த போண்டா வந்து நம்ம வந்து நிறைய பசங்க வந்து ரோட்டு கடையில் போயிட்டு இதை சாப்பிட்றதுக்காகவே போவாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சப்பொடி, கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா தூள் போட்டு பிசைஞ்சிக்கிறேன். இதை ரோட்டு கடையில் போய் சாப்பிட்றதுக்காகவே போவாங்க பசங்கள்லாம் சாயந்தர டைமில். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு வச்சுட்டோன்னா வந்த நேரத்துக்கு ஸ்கூலில் விட்டோ, காலேஜை விட்டோ, இல்லை ஆஃபீஸை விட்டோ வர நேரத்தில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சோனாக்கா இந்த மாதிரி போட்டு கொடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக அவங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டிலையே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி நான் என்னுடைய மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா மாவையும் நான் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிறேன். இந்த உருண்டை இப்படி போட்டால் கூட உதிர்ந்து விழாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை வச்சுருக்கேன். அது காயத்துக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம், கரைச்சிக்கலாம். கடலை மாவு ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். வெறும் கடலை மாவு. 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பஜ்ஜி மாவுக்கு பதில் இந்த மாதிரியே வீட்டிலையே இருக்க பொருளை வச்சு கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கலாம், கரம் மசாலா தூள் கொஞ்சம், லைட்டாக ஒரு சிட்டிக்கை பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். எல்லாமே வந்து மாவு ஐட்டம்ன்றதுனால நான் பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்கோங்க. அதேமாதிரி வந்து கட்டியாக திக்காகவும் கரைக்கக்கூடாது. திக்காக கரைச்சிங்கன்னா மேலே இருக்க லேயரில் உங்களுக்கு திக்காக இருக்கும், போண்டா வந்து நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக கரைச்சிக்கினிங்கனாக்கா மேலே இருக்க லேயர் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவோம், நம்மளும் சாப்பிட்லாம். அதுமாதிரி திக்காக போட்டிங்கன்னா நம்மளுக்கே கூட சில நேரங்களில் பிடிக்காத போயிடும். இது எல்லாத்தையும் மாவில் போட்டு நல்லா கலந்து உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க. போட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. உள்ளே வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து அரை வேக்காடு தான் இருக்கிறதில்ல, அதனால் வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்லா வெந்து வரட்டும். வேகமாக தீ வச்சிங்கன்னா போண்டா வந்து தீஞ்சிடும், நம்மளுக்கு உள்ளே வேகாத கிடச்சிடும். இதுக்கு சைடிஷ் வந்து நான் வந்து வீட்டிலையே மைனஸ் செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கோஸு, ஆனியன், கேரட்டு போட்டு சாலட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு கொடுக்குள்ள அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இந்த அளவுக்கு செவந்து வரணும். நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிகிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா போண்டாவுமே வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போண்டா ரெடி, சிக்கன் போண்டா ரெடி. ஓகே, பாய்.